ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, செலவு ரொம்ப கம்மி. ஓகே, ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது போர்ட்டபிள் யூபிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சார்ஜர்லேருந்து கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் போயிட்டு இந்த பாக்ஸ்லேருந்து அவுட்புட் வந்து இதுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது, இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, சார்ஜர் சுவிட்சை ஆஃப் பண்ண போகிறேன். சார்ஜ் ஆஃப் பண்ணியும் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுலேருந்து போகக்கூடிய சார்ஜிங் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு விஷயமும் கிளியராக சொல்லியிருக்கேன். ப்ளஸ் என்ன ஐசி யூஸ் பண்ணுறேன், எப்படி கனெக்ஷன், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு கேமரா பாக்ஸ். இந்த கேமரா பாக்ஸ் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 40 ருபீஸ் வரும். இந்த பாக்ஸ் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது, ஃப்ரெஷ் கிடையாது. ஸோ 2 ஸ்க்ரூ மட்டும் தான் அதில் இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்க்ரூ வேணால் கூட நம்ம இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலான்ட்டு நான் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம் கண்ணு விழித்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். டைம் 2:06 AM. இந்த வீடியோ எடிட் பண்ணுற டைம் வந்து 2:06 AM. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மொடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பேர் வந்து யூபிஎஸ் மொடியூல்னு போட்டிருக்காங்க. அதாவது அன்டிரப்டட் பவர் சப்ளை. பவர் இல்லைனா கூட உங்களுடைய டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மொடியூல். ஸோ இந்த மொடியூல் வந்து 5 வாட் 1 ஆம்பியர் கொடுக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் சப்ளையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டியூவல் சப்ளை 5 வாட் டியூவல் சப்ளையும் கொடுத்துக்கலாம், சிங்கிள் சப்ளையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 3.7 வாட் பேட்டரி போட்டால் போதும், வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. இன்புட் வந்து 5 வோல்ட்டு, 3.7 வாட் பேட்டரி கொடுத்தா போதும். அவுட்புட்டும் 5 வோல்ட் தான். இந்த மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கனாக்கா 2 லித்தியம் அயன் பேட்டரி தான். ஸோ லித்தியம் அயன் பேட்டரி வந்து அதுதான் ஈஸியான ஒரு பேட்ரி சார்ஜிங்க்கு. ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரியோட இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரீசார்ஜிங் சைக்கிளிங்கும் ரொம்ப அதிகம். தேவையான ஒயர் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு சின்ன சின்ன ஒயராக போதும். இதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் தான் 1436 ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு அந்த லோடு வந்து கரெக்டாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் ஃப்ளெக்சிபிளான ஒயர், கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நம்ம ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது. ரிப்பன் கேபிள் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா அது நம்ம சால்டிங் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுறோம், ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறதுக்காட்டி 10 வாட்டி ஷேக் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுனா அந்த கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஒயர் தான் பெஸ்ட்டு, அப்படி தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஒயரை நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸாகவும் பெரிய பீஸாகவும் எடுத்துக்கலாம். நான் பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே சால்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒயர் சின்னதாக முடிக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பேட்டரியில் வந்து அந்த மைனஸ் ஒரே லைனும் ப்ளஸ் ஒரே லைனும் சால்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ பேட்டரி வந்து சால்டிங் அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து டேப் அடித்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து க்ளூகம் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், இந்த மாதிரி டேப் அடித்தாலும் ஒட்டிக்கலாம். இந்த மொடியூல் வந்து நான் எங்கே வாங்கியிருக்கேன் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளை ரோபோ என்ற வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட விலை வெறும் 109 ரூபா தான், அதிகமாக கூட கிடையாது. ரொம்ப காம்பேக்டான சைஸு, கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற முன்னாடி எது எங்கே வரும் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி வச்சுட்டு ஒயர் பற்றாது, இது பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து எது எங்கே வரும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயரிங்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இந்த பேட்டரியை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டேப் வந்து பல்லாவரம் சந்தையில் போய் 20 ரூபாய்க்கு தான் வாங்கின ஒரு டேப்பு. கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே, ரொம்பலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே, பிடிக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், சில என்ன பண்ணுறாங்க க்ளூ கம் வச்சே வந்து ஒட்டுறாங்க. அது எப்படி பிடிக்குதுன்னு தெரில. இல்லை அந்த மாதிரி குவாலிட்டியான க்ளூ கம் எங்கேயாவது கிடச்சா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே 10 ரூபாய்க்கும் 16 ரூபாய்க்கும் வாங்கிட்டுருக்கேன். அது எல்லாமே வந்து ஒட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம எதாவது ஷேக் பண்ணுறோம் இல்லை கீழே விழுதுனா தனித்தனியாக வந்துடுது. அதனால் ஒரு நல்லதாக வர க்ளூ கன் ஸ்டிக் வந்து எங்கே கிடைக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தூக்க கலக்கத்தில் என்னால் சரியாக பேச முடியல, சாரி. இந்த ஃப்ளெக்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்பேசஸில் தான் வாங்கினேன், பட் ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு காலி ஆகிடுச்சு.
ஏன்னா பேஸ்ட்டை விட ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கெங்கே வந்து நம்ம சால்ட்ரிங் அடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளெக்ஸை வச்சோ இல்லை வந்து பேஸ்ட் வச்சோ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். கீழே ஹோல் கொடுத்துருக்காங்க. ஹோல் கொடுத்து வச்சு ஒயர் எடுக்கலாம். பட் நம்ம ஒரு இடத்துல அந்த போர்டை ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த ஒயர்லாம் வந்து அதில் முட்டிட்டு நிற்கும். அப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரியே நம்ம வந்து மேலேயே வச்சு நம்ம ஒயர் அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். சார்ஜர் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பின்னு போடுறதுக்காக ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன். இந்த ஹோல் வந்து பார்த்திங்கனாக்கா சால்ட்ரிங் கன் வச்சு தான் போட்டேன். இதில் வந்து நம்ம ட்ரில்லர் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் இது. ட்ரில்லர் போட்டோம் அப்படின்னா வைப்ரேஷனில் ஃபுல்லாக கிராக் விழுந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி சால்ட்ரிங் கன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சால்ட்ரிங் கன்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி வந்து அப்படியே அந்த பிளாஸ்டிக் வந்து கருகிரும். அப்போ திருப்பி லட்டு வந்து பிடிக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அப்படின்னா போதும். திருப்பி உங்களுக்கு வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் வாய் அகற்றுறேன். ரெகுலராக இருக்கிற பெரிய சால்ட்ரிங் கன்னை ஒரு வாட்டி வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப சின்ன சைஸு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய் அகட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக அதை ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உள்ளே வச்சுட்டு நம்ம அனோபண்டு ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஈவன் க்ளூ கன் கூட ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சார்ஜிங் பின் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேலை ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தேன். ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கு வந்து இந்த டைப் சி டைப் தான் யூஸ் பண்ணேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்த ஒயர் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து எப்படி சொன்னால் மொபைலுக்கான இன்புட் பவர் கொடுக்கவே முடியல. பேட்டரி சார்ஜிங்க்கு கொடுக்கவே முடியல. நம்ம TP4056 வந்து மாற்றி கொடுத்தாக்கா ஷார்ட் சர்க்யூட் சேஃப் இருக்கிறதுனால அது டேமேஜ் ஆகலை எனக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து மைனஸ் லைனில் வந்து மைனஸ் கனெக்டர் வைக்கிறேன். அதேபோல் ப்ளஸில் வந்து ப்ளஸ் கனெக்டர் வைக்கிறேன். நமக்கு -4.98 வருது. ஸோ அதையே வந்து மாற்றி வைக்கிறேன். அதாவது ரெட் கலர் ஒயரில் பிளாக் கனெக்டரையும் பிளாக் கலர் ஒயரில் ரெட்டும் வைக்கிறேன். கரெக்டாக நம்மளுக்கு வருது. ஸோ லைன் வந்து மாறி வரும். ஸோ அதனால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் கொடுக்கறது நல்லது. இப்போ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே மாதிரி தான் பிளாக்கும் ஒயருக்கு வந்து ப்ளஸ்ஸு அந்த ரெட் ஒயர் வந்து மைனஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டாக சால்டரிங் பண்ணிக்கிறோம். போர்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ போர்டில் இருக்கிறத பார்த்து அப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கனெக்டராக இருந்தால் மட்டும் நம்ம வெளியில் வாங்குறத வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. தட் மீன்ஸ் நான் செக் பண்ணி கனெக்ட் பண்ணுறது நல்லது. சில டைமில் போர்டில் வந்து இல்லை ஷார்ட் சர்க்யூட்டோ இல்லை வந்து லைன் மாற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி கொடுக்குறது அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த மொத்த போர்டும் கண்டமாயிரும். அதுக்கப்புறம் புதுசாக தான் வாங்கணும். அதனால் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கனாக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த முடிவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா சுவிட்சஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கண்டினியூஸாக ஓடுறது தான். ஸோ அதனால் இதுக்கு சுவிட்சஸ் நான் கொடுக்கல. அதேபோல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணால் மட்டுமே தான் அதுக்கு வந்து பவர் போகும். பவர் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக வந்து எதுக்கும் சுவிட்ச் வேணாம்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துட்டேன். ஏன்னா என்னோடய கடையில் இருக்க கேமராக்காக தான் இது. ஸோ கேமராக்காக நான் சின்னதாக ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுவிட்ச் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் வந்து அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா 5.05 கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வோல்டேஜில் நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஓகே. ஏன்னா இப்போ ஒரு சின்ன 360 கேமராலாம் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான். அதுக்கு ஒரு சின்ன உள்ள வீட்டுக்குள்ளே வைக்கிற இன்டோரு. அதே போல் வந்து நம்ம என்கிட்ட வந்து டைப் சி, என்னோடய மொபைலுக்கு வந்து டைப் சி கேபிள் தான். ஸோ அந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போயும் நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். சேம் அதே வோல்டேஜ் தான் வருது. ஸோ எந்த ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5.5 வந்துச்சு. இப்போ 5.4 வருது, அவ்வளோதான். ஸோ மற்றபடி நமக்கு எல்லாமே ஓகே. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சார்ஜரை கனெக்ட் பண்ணால் லைட் எரியணும். ஏன்னா கனெக்ட் ஆகிருக்கா ஒர்க் ஆகுதா நமக்கு தெரியல. போர்டில் எந்த லைட்டுமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நார்மல் ஒரு 5 வோல்ட் எல்இடி அது ஒரு 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 5 வோல்ட் போட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். வர முக்கால்வாசி வோல்டேஜ் அதுக்கே போயிடும். அதனால் 1K ரெசிஸ்டர் போட்டு
நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் சைடில் நல்லா கரெக்டாக அந்த டபுள் செட் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு, அதேபோல் அந்த போர்டையும் வந்து அந்த பேட்டரிக்கிட்டே ஒட்டிக்கிட்டேன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதேபோல் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூஎஸ்பி வந்து இதுதான். இது ஒரு பழைய டிவிடி பிளேயர்லேருந்து கழட்டினது. ஸோ அதை வந்து டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்இடி பல்ப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இது கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் கனெக்ட் பண்ணோன்னே க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது. பவர் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து லைட் ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லைன் வருதா இல்லையான்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்பரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் நான் யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த பாக்ஸ் அந்த யூஎஸ்பி போர்டை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம அனோபான் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹோலில் அனோபான் தடுக்க போகிறேன். நம்ம டேரெக்டாக அதில் தடவினா எங்கே கரெக்டாக பிடிக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஹோலில் வந்து அனோபான் வச்சு ஒட்டிட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெளியில் எதுவும் தெரியாத மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஒட்டிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன லைட் வரும் பார்த்தீங்களா, அந்த லைட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் சார்ஜிங் லைட் வந்து நல்ல பவராகவே எரியுது. ரொம்ப டல்லாலாம் கிடையாது. நல்ல பவராகவே எரியுது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு அதே போல் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு புதுசாக வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை லாஸ்ட்டாக சொல்லணும் எதுக்காகனா, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளைரோபோ வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து 109 தான். ரொம்ப சீப்பான ஒரு முடிவு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான முடிவு. அதிகபட்சம் எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு 110 ரூபா வச்சுருக்கா, கொரியர் காசு ஒரு 60 ரூபா, 170. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஒரு 100 ரூபா, 270, பாக்ஸ் ஒரு 40, ஆல்மோஸ்ட் ஒரு 110 ரூபாயில் முடிஞ்சிடுச்சு. ஓகே, எனக்கு குட் நைட், உங்களுக்கு குட் மார்னிங். ஹேவ் எ நைஸ் டே.